ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுவோம். சயின்ஸில் என்ன பார்த்தோம்? சயின்ஸில் என்ன பார்த்தோம்? அங்கே உள்ளதை மட்டும் சொல்லுங்கள். இயற்கை அறிவியல்னா எதை பற்றி படிக்கிறது? நான் கேட்குறவங்க மட்டும்தான் பேசணும். நீமா வான்மதி, இயற்கை அறிவியல் எதை பற்றி படிக்கிறது? தள்ளி முன்னாடி வாங்க. நம்ம வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, என்னமா தடுமாறிட்டு இருக்க? இயற்கை அறிவியல், இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறது இயற்கை அறிவியல். அதில் என்னென்ன சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்காங்க? நீமா இயற்பியல் 2 தான் சொல்லியிருக்கேன். இயற்பியல், ஓகே, குட். இயற்பியல்லாம் எதை பற்றி படிக்கிறது? வேதியியல்லாம் எதை பற்றி படிக்கிறது? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு? வெரி குட், நீ வரல. நீமா உயிரியல் எதை பற்றி படிக்கிறது? இல்லை, இயற்பியல். இயற்பியல் எதை பற்றி படிக்கிறது? யார் சொல்கிறீங்க? ஒரு பொருள் எதால் ஆணுச்சு என்னன்னு படிக்கிறது? வேதியியல். அந்த பொருள் நிற்கிதா ஓடுதா? நிற்கிதுன்னா என்ன காரணம்? ஓடுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? சரியா? அதை பற்றி படித்தா அது என்னது? இயற்பியல். அடுத்தது உயிரியல். மோகித், உயிரியல்னா என்னது? எதை பற்றி படிக்கிறது? உயிரியல் தான் பார்க்கணும். சொல்லு. டிரான்ஸ்லேஷன் பண்ணல, தமிழும் தெரிஞ்சுக்கோ. பயாலஜினா எதை பற்றி படிக்கிறது? பயோனா என்ன? வந்தியா இல்லையா? அன்றைக்கி வந்தல்ல, ரிவிஷன் பண்ணணும். அதெல்லாம் கேட்கல. பயாலஜினா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. வேற 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 டேரெக்டாக சொல்லு. சுற்றி வளைச்சி போகிற நீ. டேரெக்டாக தாமரை. பயாலஜி உயிரியல். பயாலஜி உயிரியல் பாரதியிலே அர்த்தம் இருக்கேடா. உயிர்களை பற்றி, உயிரை பற்றி படித்தா உயிரியல். சரியா? இன்னொரு விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் பார்ப்போம். சரி, இங்கே இது இது இந்த பருப்பொருள் இருக்கு இல்லையா, அதில் 2 இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். இன்னும் ரிவிஷன் பண்ணிட்டு வருவோம், மறந்துடுவோம். அதனால் எழுதி வச்சிடலாம். பருப்பொருளில் 2, உயிர் உள்ளது, உயிரற்றது. சரி, உயிரற்றது தான் ஃபஸ்ட்டு. உயிர் உள்ளது வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கங்க. வார்த்தையை பார்த்தீங்கன்னா அர்த்தம் வரும். சரியா? வார்த்தைக்குள்ளே தான் அர்த்தம் இருக்கும். நீ அதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. இங்கிலீஷில் உயிரற்றதுக்கு ஏ பயோ. பயோனா உயிர் உள்ளது, ஏன்னா ஆப்போசிட்டுன்னு அர்த்தம். உயிர் உள்ளதுக்கு ஆப்போசிட் எது? உயிரற்றது. என்ன சஞ்சீவ், என்ன பண்ணுற? ஒன்றும் எழுதணும், கதையை கவனி. எழுதலாம் கூடாது, நோட்டெலாம் மூடி வைங்கலாம். இது உயிர் உள்ளது, பயோ. இது 2ஐயும் பார்ப்போம். சரியா? பருப்பொருளில் 2 இருக்குது, உயிர் உள்ளது, உயிரற்றது. சரி, பார்ப்போம். அடுத்தது இயற்கை அறிவியல் எதாவது பற்றி என்ன படிக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா? எத்தனை பாடமாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது சமூக அறிவியல். எதை பற்றி படிக்கிறது? மனிதர்கள் எப்படி உருவாகணும்னு படிச்சினாக்கா அது பயாலஜி. சரியா? மனிதர்கள் உருவாக்குனாங்கல்ல, அதை பற்றி படித்தோம்னா சமூக அறிவியல். நான் கேட்டேன் சமூக அறிவியல்னால் என்னென்னு கேட்டேன், நீ வரலாறு சொல்லிகிட்டு இருக்கிற. சரியா? சமூக அறிவியல்னால் என்னது? மனிதர்கள் உருவாக்குனதை பற்றி படிச்சின்னா அதுக்கு பேர் என்னது? சமூக அறிவியல். அதில் நம்ம முன்னோர்கள் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்னது? வரலாறு. அரசாங்கம் எப்படி இருக்குன்னு படித்தா அதுக்கு பேர் என்னது? சிவிக்ஸ், அரசியல். சரியா? எப்படி பொருள் கிட்டுறோம், என்ன வேலைக்கு போகிறோன்னு படித்தா அதுக்கு பேர் என்னது? பொருளாதாரம். இது 3ஐயும் தீர்மானிக்கிறது யார்? பூமி, இயற்கை.
அதை பற்றி படித்தா அதுக்கு பேர் என்னது? புவியியல். இந்த 4 சப்ஜெக்ட் எங்கே இருக்குது? சமூக அறிவியலில் இருக்குது. எல்லாம் எங்கே இருக்குது? சமூக அறிவியல், அறிவியல் எல்லாம் எங்கே இருக்கிறது? உனக்குள்ள உன்னை சுற்றிலும் நடக்கிறது. அதை பாடமாக பிரித்து வச்சுருக்காங்க. சரியா? வார்த்தைகளே அர்த்தம் இருக்கும். புரியாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது. சரி. இப்போ இயற்கை அறிவியலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னது? பிரபஞ்சம்னா என்ன? வேறு வார்த்தையெல்லாம் கேட்கல. வேறு பேர், பேரண்டம், யூனிவர்ஸ், இங்கிலீஷில் அதெல்லாம் விட்டுரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதை விட பெருசு எதுவும் இல்லை. அதில் ஒரு கண்ணுக்கு தெரியாத தூசு தான் நம்ம பூமியே. சரியா? உலகம்னு சொல்கிறாங்கல்ல, உலகம்னா இதுதான் உலகம். அதோட பெருசு எதுவுமே இல்லை. பேரண்டத்தில் எது எதுதான் இருக்குது? பஞ்சபூதம். பஞ்சபூதம்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா? உங்கள் அப்பா இருக்கிறப்ப, சின்ன வயசாக இருக்கிறப்ப செல்ஃபோனே இல்லை. இப்போ நீ என்ன ஃபோன் வச்சுருக்க? டச் ஃபோன் வச்சுருக்கியா? இல்லை எனக்கு செல்ஃபோன் வேணாம் சார், நான் எங்கள் அப்பா பழைய மாதிரி இந்த மாதிரி இருக்கிறேன்னு இருக்கியா? ஸ்மார்ட் ஃபோன் வேணும் தானே? இதுதான் ஸ்மார்ட் ஃபோன். லேட்டஸ்ட்டு கண்டுபிடிப்பு எல்லாம் சேர்ந்தது என்னது? முன்னாடி தள்ளி வாங்க 2 பேரும். இங்கே வாமா, இங்கே வந்து உட்காருமா 2 பேரும். ஏன்னா கழுத்து வலிக்குது. இந்த பக்கம் வாங்க 2 பேரும். இங்கே வந்து உட்காரு. இப்படி யூனிவர்ஸில் 2 தான் இருக்குது. ஒன்று என்ன? ஆற்றல். ஃபஸ்ட்டு ஆற்றல் மட்டும் தான் இருந்துச்சு. பருப்பொருள் அப்புறம் தான் உருவானுச்சு. ஜியாகிரஃபியில் கற்றுக்குவோம். ஓகேவா? பருப்பொருள்லாம் என்ன? வெரி குட். நிறையும் பருமனும் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? 2 இருக்கணும். அப்போ தான் பருப்பொருள். நிறைன்னா என்ன? இங்கிலீஷில் மாசு. டிரான்ஸ்லேஷன் நிறை, இங்கிலீஷில் வந்து என்னது? மாசு. இங்கிலீஷ் வார்த்தை அது. சரியா? அர்த்தம் என்னது? சின்ன சின்ன துகள்கள் சேர்ந்துருந்தாக்கா அதுக்கு பேர் நிறை. அதில் எவ்வளோ சின்ன சின்ன துகள்கள் இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் என்னது? நிறை. அடுத்தது பருமன் அல்லது கொள்ளளவு. இங்கிலீஷில் என்னது? வால்யூம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் முக்கியம். அது புரியலைன்னா நீ படிக்கலைன்னு அர்த்தம். என்னது கொள்ளளவுனா? வார்த்தை நேரத்துக்கு கொள்ளளவு. ஒரு பொருள் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு. வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? கொள்ளளவு. கிளாஸ் பார்க்கணும், அதுக்கு தான் வீடியோ கொடுக்குறது. இதெல்லாம் நீ புரிஞ்சிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்து ஈஸி. இதெல்லாம் புரியாமல் வந்தீங்கன்னாக்கா பேஸ்மெண்ட்டெல்லாம் வீடு கட்ட முடியுமா? இதுதான் பேஸ்மெண்ட். அதெல்லாம் கொள்ளளவு. இங்கிலீஷில் வால்யூம். ஒரு பொருள் எவ்வளோ இடத்த. இப்போ என் உடம்பு பருப்பொருள். எனக்கு மாசு இருக்கா? இருக்குது என் உடம்புக்கு. இந்த பூமியில் என் உடம்பு எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு? பூமியெலாம் விட்டுருக்கு. பிரபஞ்சம். இந்த இடம் யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். நான் உட்காந்துருக்க இடம். என் உடம்பு இடத்த வேறு யாரும் பிடிக்க முடியாது. இப்போ என் உடம்பு எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அதுதான் என்னது? கொள்ளளவு, பருமன் அல்லது வால்யூம். 2 இருந்தால் அதுதான் யார்? பருப்பொருள். ஓகேவா? அடுத்து ஆற்றல். ஆற்றல் என்னன்னு பார்த்தோம்? வேலையை செய்வதற்கான திறன். வேலைன்னா என்ன சார்? திரும்ப நீ மாறல. நீ சொன்னதே திரும்ப சொல்கிற. ஒரு பொருளோட இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்வு. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அங்கே வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். நீ இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கியோ அதையே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாலேஜ் வளரலன்னு அர்த்தம். புரியுதா? ஒரிஜினலாக அது இப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இங்கே வர. நான் சொல்லி தர அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்த லெவல் வளருவேன்னு அர்த்தம். இல்லை நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு இருப்பேனாக்கா நீ நாலேஜ் வளராது. 4 நாளைக்கு முன்னாடி நீ சொன்னது அதையே சொல்கிற. பொருளோட இடப்பெயர்வு. அதுக்கு பேர் தான் என்னது? வேலை. ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரனா என்ன வேணும்? ஆற்றல் வேண்டும். இது 2 சேர்ந்ததான் யார்? பிரபஞ்சத்தில் 2 தான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? அடுத்து போகலாமா? அடுத்தது இந்த பருப்பொருளை 2ஆக பிரிக்கிறாங்க. உயிர் உள்ளது, ஃபஸ்ட்டு உயிர் அற்றது தான்.
அப்புறம் தான் உயிர் உள்ளது. உயிரற்றதெல்லாம் ஒன்று சேர்ந்து சேர்ந்து தான் என்ன இருக்கும், உயிர் உள்ளதை உருவாக்கும். இப்போ நம்ம செல்லு உயிர் உள்ளது. செல்லுக்கு என்ன வேணும், பேட்ரி வேணுமா? எந்த செல்லுடா சொல்கிற? ஐயோ, உடம்புல உள்ள செல்லு சொல்கிறேன்டா. ஏன்டா என்னை தலையை சுற்ற வைக்கிறீங்க? அந்த செல்லெல்லாம் கூட தூக்கி போடு. உடம்புல செல்லு இருக்கா? செல்லு உயிர் உள்ளது. ஃபோன் உயிர் உள்ளதா? பார்த்தியா, எங்கே இடக்கு மடக்க போய் மாட்டிக்கிற? பொறுமை வேணும். கேள்வியை முதல்ல உள் வாங்கணும், அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறம் பதில் சொல்லணும். அவசரப்பட்டினா தப்பாயிடும், மாட்டிக்குவேன். வேறு எங்கேயாவது போய் முட்டிச்சந்தில் மாட்டிக்குவேன். சரி, உயிரற்றது அணு, இந்த பில்டிங் இதெல்லாம் உயிரற்றது. அது மாதிரி இன்னொன்று உற்பத்தி செய்ய முடியாது. உயிரற்றது அது மாதிரி இன்னொன்று உற்பத்தி செய்ய முடியாது. ஓகேவா? தன்னை போன்றே வேறொன்றை உற்பத்தி செய்ய இயலாது. உயிர் உள்ளது தன்னை மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணும். செல் இருக்கா? செல்லு அதை மாதிரி இன்னொரு செல்லை உற்பத்தி பண்ணும். அந்த செல் அதை மாதிரி இன்னும் 2 உற்பத்தி பண்ணும். இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ உயிர் உள்ளது அதை மாதிரி இன்னொன்று என்ன பண்ணும், உற்பத்தி பண்ணும். உயிரற்றது அந்த மாதிரி உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ நம்மளாம் யார்? உயிர் உள்ளது. இந்த பில்டிங்கு, ஃபேனு, எறும்பு, நான் கேட்குறவங்க மட்டும்தான் சொல்லணும். சரியா? செல்ஃபோனு உயிரற்றது. தலைமுடி உயிரற்றது. வெரி குட். பாக்டீரியா உயிர் உள்ளது. பாக்டீரியா அது மாதிரி இன்னொரு பாக்டீரியா உருவாக்கும். சரியா? பூஞ்சை, பூஞ்சை உயிர் உள்ளது. பூஞ்சை அது மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணும். சரியா? அணு உயிர் உள்ளது. அணு உயிரற்றது. அதுக்கப்புறம் அதுதான் இருக்குது. நம்ம உடம்பு உயிர் உள்ளது. புல், புல்லா? புல் உயிர் உள்ளதா உயிரற்றதா? செடி புல் இருக்குல்ல, அந்த புல் சொல்கிறேன், உயிர் உள்ளது. அது மாதிரி இன்னொன்று உற்பத்தி அது வளருதா? மரம், மரமா? யோசிச்சு பொறுமையாக சொல்லுங்கடா, தப்பு தப்பாக சொல்லாதீங்கடா. மரம் உயிர் உள்ளதா உயிரற்றதா? அது ஏன் தப்பாக சொன்னேன்? இங்கே பாரு, கொஷினை ஃபஸ்ட்டு உள் வாங்கணும், அந்த கொஷினுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கணும், அனலைஸ் பண்ணணும், அப்புறம் தான் ஆன்சர் சொல்லணும். நீ டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நீ ஸ்கூலில் படிக்கிற கதை தான். இங்கே ஏன்ட்ட படிக்கிறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லை. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா கம்ப்யூட்ரு அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்ரு உயிர் உள்ளதா? அப்போ நீ உயிர் உள்ளதா உயிரற்றதா? அப்போ என்ன பண்ணணும்? சிந்திச்சு சொல்லணும், முடிவு பண்ணிக்கோ. உயிர் உள்ளதா நீ உயிரற்றவனான்னு முடிவு பண்ணி. ஓகேவா? உன் சட்டை தாமரை உயிரற்றது. உன் வாட்சு உயிரற்றது. சரி, வச்சுக்கோ. நீ எதை பார்த்தாலும் இனிமேலாம் அரிசி, அரிசி செத்து போயிடும். அரிசிக்கு உயிர் இருக்காது. நெல் வந்து உயிர் உள்ளது. நெல் இருக்குல்ல, வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு உயிர் இருக்கும். வேக வச்சோம்னா அதில் உயிர் செத்து போயிடும். சரி, அரிசி அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதில் உயிர் இருக்காது. அது மாதிரி பருப்பு உயிர் உள்ளது. பருப்பு தானே விதைக்கிறாங்க. பருப்பு விதைக்கிறாங்களா? வளருதா இல்லையா? அதை உடச்சிட்டிங்கன்னா உயிர் இல்லாமல் போயிடும். புரிஞ்சுதா? ஆடு, மாடு, கோழி, சீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் உயிர் உள்ளது. எல்லாம் உயிர் தான். போட்டினா முளைக்கும். புரிஞ்சுதா? சார் நான் சைவம் சார், அசைவம் சார், அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? சைவம் சார், சைவம் அப்படின்னாக்க எதை சாப்பிடக்கூடாது? அப்போ அரிசி சாப்பிட மாட்டியா? நெல் எல்லாமே உயிர் உள்ளது தான். கீரையிலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாம் உயிர் உள்ளது.
அப்போ சைவம் அசைவம்லாம் இங்கே கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ சோறே திங்கக்கூடாது. சோறு என்னது? உயிர். அது பருப்பு அது ஒரு உயிர். சீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்து, கீரை எல்லாமே என்னது? என்ன செஞ்சு புரியுதா? உப்பு உயிரற்றது. உப்பு போட்டால் முளைக்குதா? பருப்பு போட்டால் என்ன ஆகும்? முளைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போய். முளைக்கிறன்னா என்ன அர்த்தம்? நிறைய செல்லு உருவாகி வருதுன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கோ. ஓகேவா? கேளுங்க, டவுட் இருக்கிறத கேளு. அடுத்து போகலாமா? சரி. இது ரெண்டுக்கும் ஒரு விதி இருக்குது. பருப்பொருளுக்கு ஒரு விதி இருக்குது, ஆற்றலுக்கு ஒரு விதி இருக்குது. இந்த விதிப்படி தான் எல்லாமே நடக்குது உலகத்துலேயே. விதினா கட்டாயம் நடக்கிறது. ஒழுங்கா சாப்பிடணும். காலையில் சாப்பிட்டியா? இந்த ரெண்டு விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். பருப்பொருளுக்குன்னு ஒரு விதி இருக்குது. என்ன சார் விதி? பருப்பொருள்னா என்னது? பொருள். பருப்பொருளுக்கான விதி. இந்த ரெண்டு விதி தான் உலகமே. நம்ம உடம்பு உருவாகிறதுலேருந்து, சாகிறதுலேருந்து, பறக்கிறதுலேருந்து, ஓடுறதுலேருந்து எல்லாமே இந்த ரெண்டு விதி தான். பருப்பொருளுக்கான விதி. அன்றைக்கே லைட்டாக சொல்லியிருப்பேன். பொருண்மை அழியா விதி. இங்கிலீஷில் பருப்பொருளுக்கு மேட்டர். இங்கிலீஷ்காரன் பார்த்துக்கோ, மேட்டர். பொருண்மை திரும்ப பார்த்துக்கோ. அன்றைக்கி லைட்டாக சொல்லியிருப்பேன். இங்கிலீஷில் லா ஆஃப் கன்சர்வேஷன், மாஸ்னா பொருள், லானா விதி. இங்கிலீஷ் கற்றுக்க இங்கிலீஷ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரியா? கன்சர்வேஷனா அது அப்படியே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நல்லா காதில் கேட்டுக்கோ. பொருண்மை அழியாது. பொருள் அழியவே அழியாது. அதுதான் விதி. விதினா கட்டாயம் நடக்கும். கூப்பிட்டா நீ எதுக்கு திரும்புகிற? பொருண்மை அழியா விதி. பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருளை இன்னொரு வகையான பொருளாக மாற்ற முடியும். இந்த பிரபஞ்சம் உருவாகும் பொழுது எவ்வளோ பொருள் இருந்துச்சோ அவ்வளோ பொருள் தான் இன்றைக்கி இருக்குது. நீ எக்ஸ்ட்ரா எதுவும் உருவாக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. சார் மக்கள் தொகை அதிகமாகுது சார், இன்றைக்கி 10 செடி தான் இருக்குது, நாளைக்கு 20 செடி வருது சார். இன்றைக்கி 10 கோழி தான் இருக்குது, நாளைக்கு 20 கோழி இருக்குது சார் அப்படின்னு டவுட் வரலையா? ஒரு கோழி இன்னொரு கோழியாக மாறுது அப்படின்னா அந்த கோழி என்ன பண்ணும்? உணவு எடுத்துகிட்டு அந்த கோழியாக மாற்றும், முட்டையாக மாற்றும். முட்டை வளரணும். சரியா? அந்த முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோழியோட குட்டி இருக்குல்ல, அந்த முட்டையில் உள்ள உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் அது வளரணும்ல, அது வெளியிலேருந்து உணவு எடுத்து. அதான் பொருண்மை. அப்போ நீ ஒரு பொருள் அங்கே உருவாகுதுன்னா இன்னொரு பொருள் அழியும் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பொருள் அழிஞ்சாதான் இன்னொரு பொருள் உருவாகும். ஆனால் நீ எந்த பொருளையும் அழிக்க முடியாது. ஒரு பொருள் தான் இன்னொரு பொருளாக மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விதி. இந்த ரெண்டு விதிப்படி தான் உலகமே இயங்குது. அது மாதிரி ஆற்றல் அழிவின்மை விதி, விதி 2. அதான் எனர்ஜி பார்த்தோம்ல, ஆற்றலுக்கான விதி. மாசுக்கான விதி. விதினா கட்டாயம் நடந்தே தீரும். இந்த ஜாதகம் பார்த்தா அந்த விதி கிடையாது, அது தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் இயற்கைக்கு மாறானது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. வார்த்தையை பார்த்தா புரியுதா? ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றல் தான் ஆகும், இன்னொரு வகையான ஆற்றலாக மாறும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம், ஆற்றல்னா என்னன்னு பார்த்தோம். வேலையை செய்யறதுக்கான திறன்.
வேலை என்னென்ன அர்த்தம்? ஒரு பொருளோட இடப்பெயர்வு. அப்போ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணும். ஆற்றலுக்கு என்ன கிடையாது? நிறையும் கிடையாது, பருமனும் கிடையாது. புரிஞ்சுதா? ஒரு சினிமாவில் படத்தை கதை விடுவானுங்க, காற்றை விற்று ஊழல் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. வந்துச்சா ஒரு படத்தில்? காற்றையே ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டானுங்க அப்படின்னு. காற்று வந்து பருப்பொருள், ஆற்றல் கிடையாது. பார்ப்போம். அவன் சும்மா டைலாக் அழிச்சு விட்றான், நம்மளுக்கு பேசுகிறது. அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறது? கொடியை நட்டரலாம், ஆகா அங்கேருந்து இங்கே தாய் வரலாம் அப்படின்னு போகிறது. அங்கே அதெல்லாம் நடக்காது. சரியா? அதான் ஆற்றல் அழிக்கணும். ஆற்றலை யாருக்கும் அழிக்கவும் முடியாது. ஒரு வகையான ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்றலாம். சரியா? இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தம் புரிஞ்சிருந்தா அப்புறம் அவனுக்கு நீ கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். விதினா என்ன அர்த்தம்? கட்டாயம் அது நடந்தே தீரும். கண்மணி, நீ இந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்களா அந்த விதி கிடையாது இது. சரியா? அது துபாகூர். அந்த சூழ்நிலை இருந்தால் அது கட்டாயம் நடக்கும். இயற்கை இப்படி அதுக்கு பேர் தான் விதி. கட்டாயம் நடக்கும். ஒரே நிமிஷம். சரி கவனிங்க. பொருண்மை அப்படின்னா இங்கிலீஷில் மாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருள். சரியா? அழியாததுன்னா என்ன அர்த்தம்? அழியாதுன்னு அர்த்தம். அப்படியே சேர்த்திக்க வேண்டியதுதான். பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருளை தான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு வகையான பொருளாக மாற்ற முடியும். அப்படி ஒரு பொருளை உருவாக்கணும்னா கட்டாயம் இன்னொரு பொருள் வேணும். ஜி பூம்பா அப்படின்னால வராது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் வந்துடுவேன்னாலாம் வர முடியாது. சரியா? அப்படிலாம் வர முடியாது. அதெல்லாம் பொய். அதேமாதிரி ஆற்றல் அழிவு. ஆற்றலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆற்றல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆற்றல்னா என்ன? வெரி குட். வேலை என்ன? ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி செய்யணும், செஞ்சிச்சுன்னா அதுக்கு வேலை நடந்துக்குன்னு அர்த்தம். இடப்பெயர்ச்சி செய்யணும்னா என்ன? இப்படி கையை சாமியார் திருநூறு போடுவார். அதெல்லாம் நடக்காது. அங்கே எதையாவது ஒளி வச்சுருப்பார் உள்ள.
சரியா? அப்புறம் ஓம் பாரு அவங்க வாயிலிருந்து நம்ம லிங்கம் எடுப்பார், ஏமாத்துறாருன்னு அர்த்தம். சாப்பிடாம 50 வருஷமாக இருக்குங்க அம்மா, சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிட்லாம் என்ன ஆகும்? இதயம் சுருங்கி விரியுமா? சுருங்கி விரியுதுன்னு என்ன அர்த்தம்? என்ன நடக்குதாங்க? ரொம்ப யோசிக்காத, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. விஷ்ணு ஒரு 10:15 12:15 கூப்பிடுங்க, அனுப்பி விட்றேன். சுருங்கி விழுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா? வேலை என்னன்னு அர்த்தம்? ஒரு பொருள் இடப்பெயர்ச்சி. இது என்ன ஆகுது? ஒரு இடத்துல சுருங்குது, வேலை நடக்குதா? வேலை நடக்குதுன்னா என்ன வேணும்? ஆற்றல் எங்கேருந்து கிடைக்கும் இதயத்துக்கு? 50 வருஷமாக நான் சாப்பிட்லன்னா எங்கேருந்து கிடைக்கும்? புரியுதா? அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். இதெல்லாம் படிச்சுட்டு தான் பணக்காரர்லேருந்து எல்லாம் போய் சாமியார்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறான். ஜக்கி வாசுதேவ், நித்யானந்தா, முட்டா பயிலுன்னு அர்த்தம், ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம். ஆமாம், அதுக்கு தான் பணக்காரனை தான் ஃபஸ்ட்டு விடுவான். புரிஞ்சுதா? அப்போ வேலை நடக்கணுன்னாலும் சரி, வளரணுனாலும் சரி, என்ன வேணும்? உன்னில் நம்ம உணவு கொடுக்கணும். ஒழுங்கா இந்த 2 விதிப்படி தான் உலகமே இயங்குது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. எதையாக இருந்தாலும் இதை வச்சு கேள்வி கேட்கணும். நீ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உனக்குள்ளே கேட்டுக்க. வெளியில் பெரியவங்களெலாம் போய் கேட்காத, அவங்க லெவலுக்கு ஒன்று இழுத்துட்டு போயிடுவாங்க. நீ யோசி. அதான் புத்தகத்துல எல்லாம் உலகம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணால் தான் அங்கே இருக்குது. அறிவியல் பூர்வமாக வாழ ஆரம்பிக்கணும். இது புரிஞ்சுக்கிட்டுனா நீட்டாவது ஜெய்இ, அதெல்லாம் ஜுஜிபி. என்ஜினியரிங் என்ட்ரன்ஸு ஜெய்இனா அந்த சினிமா நடிகர் ஜெயின்னு நினச்சியா? ஆமாம், இல்லை, ஜேஇஇ, ஜாயின் என்ட்ரன்ஸ் ஃபார் என்ஜினியரிங், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. சரியா? எதுக்கு? மெடிக்கலுக்கு. ஆமாம், அந்த மாதிரி. அவ்வளோதாம்மா. இப்போ என்ன பார்த்தோம்? பிரபஞ்சத்தில் என்ன தான் இருக்குது? இது 2க்கு என்ன இருக்குது? விதி இருக்குது. பருப்பொருளுக்கான விதி என்னது? பொருள்மொழியா விதி. என்ன அர்த்தம் அதுக்கு? பொருளை ஆக்கவும் முடியாது, ஒரு வகையான பொருள் தான் என்ன ஆகும்? இன்னொரு வகையான பொருளாக மாறும். அதான் விதி. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்துட்டேன். இப்போ நான் செத்து போயிட்டேன். சரியா? என்ன பண்ணுவீங்க? கொண்டு போய் புதைப்பீங்களா? அப்போ என் உடம்புல உள்ள மெட்டீரியல்லாம் என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகி வேறு பொருளாக மாறிடும். திரும்ப மரம், அங்கே இருக்கிற மரம் என்ன பண்ணும்? அந்த பொருளை எடுத்துகிட்டு அந்த மரம் வளரும். திரும்ப அந்த மரத்துலேருந்து பறித்து நீங்களாம் சாப்பிடுவீங்க, நீங்கள் வளருவீங்க. திரும்ப அதே கதை நடக்கும். அரிக்கும், கொஞ்சம் நாள் ஆகும். அரிக்காமலாம் இருக்க முடியாது. யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. டைம் ஆகும், கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துக்கும். சரியா? அவ்வளோதான். அது எலும்பு வந்துட்டு கால்சியம், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும், அழிச்சிடலாம். புரிஞ்சுதா என்னென்னு? ஒரு உயிரோட ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருளே உற்பத்தி ஆகும். அடுத்து ஆற்றல் அழிவின்மை விதி. எதை பற்றினது இது? ஆற்றலுக்கான விதி. என்ன விதி? என்ன சொல்லுது? ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான ஆற்றல்னா ஆகும், இன்னொரு வகையான. இப்போ கையை உரசுங்க, சூடாகுதா? வெப்பம், அது ஒரு ஆற்றலா? அந்த ஆற்றல் உற்பத்தி பண்ணால் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும்? இன்னொரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் தான் வெப்ப ஆற்றலாக உற்பத்தி ஆகும். புரிஞ்சுதா? ரைட். இவ்வளோ தான் விதி. இதுதான் இயற்கை. முடிஞ்சு போச்சு. அடுத்து போகலாமா? நாளைக்கு கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? மேக்ஸ் போகலாமா?